ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னன்னா, ஒரு அற்புதமான பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒன்று வரும். என்ன கேள்வினா, புத்தர் எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லி. புத்தர் எப்படி இறந்தாருன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு விஷயங்கள் தெரியும். உதாரணம், அவர் ஒரு பிக், அதாவது ஒரு ஃப்ளஷ் பன்னிக்கறி அதை சாப்பிட்டதுனால இறந்துட்டார், அதாவது சமாதி ஆயிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய புத்தர் வாழ்க்கையில் ஒரு பல நிகழ்வுகள் நடந்தது. அவரை கொன்னது யார் அப்படின்னு பல பேருக்கு கேள்வி. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, புத்தர் தன்னுடைய சொந்த சகோதரர் அவர் பேர் என்ன, தேவதத்தா. இவர் யாருன்னா புத்தருடைய சீடர்களின் ஒருவராக இருந்தார். அவருக்கு ஒரு ஆசை. அது என்னன்னா, அதாவது புத்தர் தனக்கு பின்பு அடுத்தபடியாக அவரை தலைவராக அறிவிக்கணும் அப்படின்பது அவருடைய ஆசை. அது என்னன்னா, எந்த ஒரு மத தலைவரும் தனக்கு பின் இவர் தான் அப்படின்னு சொல்லி யாரும் அறிவிப்பதில்லை. இதுதான் ராஜ்ய பரிபாலனமா அல்லது சொத்துரிமையா, யார் வேண்டும் வேணால் புத்தனாகலாம். ஆனால் அந்த தகுதி அவருக்கு இருக்க வேண்டும். அப்போ தான் ஒருவன் புத்தனாவதை வேறு யாரும் தடுக்க முடியாது. புத்தர் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, தேவதத்தா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரையும் எப்படி கவனிக்கிறியோ அப்படியே உன்னை நான் கவனிக்கிறேன். நீயே முயன்று ட்ரை பண்ணால் புத்தன் ஆயிடலாம். ஆனால் எனக்கு அடுத்தவர் என்று நான் யாரையும் நியமிக்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறார். இங்கே எத்தனையோ விளக்கம் பெற்ற ஞானிகள் இருக்கிறாங்க, ஆனால் நீ அதில் இல்லை. எப்படி உன்னை நீ வாரிசாக நியமிப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு புத்தர். இது தேவதத்தாவுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு. அப்போ புத்த டீமில் இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களா, ஒரு குழு அப்படி விலகி சென்றுடுச்சு. அவரும் ஒரு சிற்றரசன் தான். அவரை பின்பற்றுபவர்கள் பல பேர் இருந்தாங்க. அவர்களுக்கு புத்தரை விட்டு அவங்கள விட்டு போயிட்டாங்க. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தேவதத்தாவை தலைவராக்கி ஒரு புதிய ஒரு குழுவை அமைச்சு திட்டமிட்டாங்க. அதற்கு தேவதத்தன் தலைவனாக இருந்தான். அவர் எதிர்பார்த்தபடி மக்கள் அவரை தேடி வரல. ஏன்னா அவருடைய கண்களில் ஒளி இல்லை, இதயத்தில் அது இல்லை, கருணை இல்லை, எதுவும் இல்லை. அதிகார பதவிக்கு ஆசைப்படுவதற்கு. ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றுமே இல்லை. மெல்ல மெல்ல அவர் கூட இருந்த எல்லா சீடர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டாங்க. இதில் பல பேர் புத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வந்துட்டாங்க. அப்போ அந்த குழுவோடு சேர்ந்து கொண்டார்கள் எல்லாரும். இதெல்லாம் கவனித்த தேவதத்தா ரொம்ப கோபம் கொண்டான். யார்? புத்தருடைய சகோதரன். இவன் என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னா, புத்தரை கொல்ல முயற்சி செய்கிறான். ஒரு சமயம் புத்தர் ஒரு பாறையின் மீது உட்கார்ந்து அழகாக தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ தேவதத்தா என்ன பண்ணுறான்னா, ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு ஒரு பெரிய பாறையை உருட்டி விட்டான். அந்த பாறை உரு தெரியாமல் அவர் மேலே பட்டு அவர் நசுங்கிடுவாருன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணான். ஆனால் அந்த அழகிய அபூர்வ ஆன்மீக மலர் அன்னைக்கே அழிஞ்சிருக்கும். இவையெல்லாம் நுட்பமாக மெல்லிதான ஒரு விஷயம். அந்த மென்மையான ஒரு விஷயம். ஒரு உதாரணம், புத்தர் ஒரு தாமரை மலர் மாதிரி, ரோஜா மலர் மாதிரி. ஸோ அவரை இப்படி நசிக்கிட முடியுமா? யோசிக்க முடியுமா? கஷ்டம், முடியாது. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னா, அந்த பாறை வந்துக்கிட்டே இருந்துச்சு. பாருங்களேன், ஒட்டி விட்டான் பாறை. அவர் உட்காந்துக்குமா, அந்த பாறை வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பாறை கிட்ட வரும்போது ஒரு தடை மாதிரி வேற பக்கமாக போயிடுச்சு. இது பொய்யா உண்மையான்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் கூட. ஆனால் இதில் ஒரு விஷயம், பாறைகள் கூட வளர்கிறது. அதுக்கு உயிர் இருக்குது, உணர்வு கூட இருக்கலாம் மேபி. அதனால இந்த நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம். ஆனால் தேவதத்தான் அவனால் இதை நம்ப முடியல. எப்படி அவ்வளோ வேகமாக வந்த பாறை ஒரு கணத்தில் பாதை மாறிச்சு, எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவனால் பைத்தியம் பிடிச்சிச்சு. அவனுக்கே ஒரு மாதிரி மென்டல் ஆகிட்டான். அந்த மென்டலாக இருக்கிற ஒரு மனநிலையில் தேவதத்தா என்ன பண்ணுறான்னா, தேவதத்தாவுடைய தகப்பன், அதாவது நம்முடைய புத்தருடைய அப்பா, அவர் ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு யானையை வச்சுருக்காரு. அது ஒரு அபாயகரமாக ஒரு டேஞ்சரஸான ஒரு யானை. அது எப்பவுமே கட்டி போட்டு தான் வச்சுருப்பாங்க. குற்றம் புரிச்சவங்க யாராவது வந்தாங்கன்னா அந்த யானை பக்கம் தள்ளி விட்டுருவாங்க. அது அவளே நசுக்கி போட்டு கொண்டுடும். இதற்காகவே அந்த யானையை சோறு போட்டு உயிரோடு வச்சுருக்காங்க. தேவதத்தை அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறான், அந்த யானையை கொண்டு புத்தரை ஒழிச்சிடலாம் சொல்லி பிளான் பண்ணுறான். அந்த யானையை அந்த வளர்ப்பங்கிட்ட பாகங்கிட்ட போய் கூட்டிக்கின்னு போய், இந்த சாவியை திறந்து ஓப்பன் பண்ணி அந்த யானையை அழைச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அந்த யானை பாகம் எதுக்கு, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிக்கிறான். சரி, ஓகேன்னு கூப்பிட்டு யானைக்கு ஒரு அபார ஆற்றல் இருக்குது. ஏன்னா யானையை பொதுவாக
இந்த யானைங்களுக்கு பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது, ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்தி. அதாவது நீங்கள் ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஜோடியாக தான் இருக்குங்க எப்பவுமே. ஸோ இந்த யானையை வந்து அப்படி தான் பிரிச்சுட்டாங்க போல். அதனால என்ன ஆச்சு, அதுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சி ஒரு மாதிரி இருக்கிற ஒரு யானையை அது இதே போல் ஒரு பாம்பை கூட பார்த்திங்கன்னா அது ஜோடியாக தான் இருக்கும். அதை நான் பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இதே மாதிரி இந்த பைத்தியம் பிடிச்ச யானையை என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டுப்பாடிற்று இருக்கக்கூடிய அந்த யானையை தேவதத்தா என்ன பண்ணுறான், அவங்க அந்த யானைப்பாக்கிட்ட கொஞ்சம் லஞ்சத்தை கொடுத்து காசை கொடுத்து, புத்தர் இங்கே மாமரத்துக்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு, அந்த யானையை விட்டு அழிச்சிட சொல்லு, பைத்தியம் பிடிச்ச யானையை. சரின்னு சொல்லிட்டு அந்த யானையை அவுத்து விட்றான். அது புத்தரிடம் வந்து சிறிய ஒரு விழிகளால் அவரை ஏறிட்டு பார்த்து என்ன பண்ணுச்சான், முழங்காலிட்டு அவருடைய பாதத்தில் தலையை வைத்து வணங்குச்சு. அந்த யானை பாகம் கூட அதை நம்பவே முடியலையாம். அதை போல் அந்த டைமில் வந்து தேவதத்தா தன்னுடைய குணத்தை அப்போ கூட மாற்றிக்கல. ஏன்னா பல பேர் இருக்கிறாங்க, புத்தரை ஒழிச்சு கட்ட அவன் இன்னும் பல வழிகளை வந்து ட்ரை பண்ணான். ஒரு பைத்தியம் பிடிச்ச யானை புத்தருக்கு முன்னாடி அப்படியே மண்டிடுச்சு. ஆனாலும் வந்து தேவதத்தா என்ன பண்ணுறான்னா விடலை. பாறைக்கு கூட உணர்வு உண்டு, மதம் பிடிச்ச யானைக்கு கூட உள்ள அறிவு இருக்குது. பைத்தியம் பிடிச்ச அந்த பழிவாங்கக்கூடிய எண்ணம் கொண்ட ஒரு யானைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மனுஷனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய புத்தர் வந்து வேதனைப்பட்டார். அதாவது புத்தர் அழிவுக்கு காரணம் யார் அப்படின்னா தேவதத்தான். ஏன்னா உணவில் விஷம் கொடுத்து புத்தரை கொன்றான் அப்படின்ற ஒரு வதந்தி, புத்தரை கொன்னதுக்கு காரணம் அவன்தான் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து இருக்குது. புத்தருடைய இறப்பில் ஒரு மர்மம் தேவதத்தா அப்படின்ற அவருடைய சகோதரனுக்கு மிகப்பெரிய அதிகமான பங்கு உண்டு. இது எதுக்குன்னா, இந்த விஷயம் எதுக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் இப்படிப்பட்டவங்களை ஞானிகள் மகான்கள் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னா சுற்றி இருக்கவங்க தன் சகோதரனை முதற்கொண்டு அவங்களுக்கு மேலே பொறாம கொண்டு புத்தருக்கு இந்த நிலை என்ன நம்ம நினச்சி பார்க்கணும். ஏன்னா புத்தர் நம்ம சாதாரண நினைக்கிறோம், ஆனால் அவர் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நிலைமைகள் நடந்திருக்கு. தன் சொந்த சகோதரனே அவரை கொல்ல துணிகிறான். ஸோ எனக்கு தெரிஞ்ச இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பதிவு. ஏன்னா புத்தருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியாத புதிதாக இருந்தது. அவருடைய இறப்புக்கு காரணம் யாருன்னு தெரியாமல் இருந்தது. ஆனால் அவருக்கு இறப்புக்கு மிகப்பெரிய காரணம் கர்த்தாவாக இருந்தவன் தேவதத்தான். அடுத்த பதிவில் புத்தரை குறித்ததான பல விஷயங்களை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் வேறு ஒன்று புத்தரை குறித்தான சுவாரஸ்யமான தகவலுடன் பார்ப்போம். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் வினோதனுடன். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், ஆல்ரெடி இந்த கதையை படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு. நன்றி.